ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறது எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக கடந்த வாரம் ஜூன் 19ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து ஷீரடிக்கு 6 நாள் ரயில் பயணமாக சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம். இந்த பயணத்தில் ஷீரடியில் 3 நாட்கள் சாய் பக்தர்களை தங்க வச்சோம். இந்த 3 நாட்களுமே தமிழ்நாடு உணவுகள் தரமாக கொடுத்தோம் 3 வேளையிலும். அதே போல் ரயில் பயணத்தில் போதும் தமிழ்நாடு உணவுகள் 3 வேளையுமே கொடுத்துருக்கோம். ஷீரடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 நாட்கள் தங்கணும். இந்த 3 நாட்கள் பாபாவுடைய தரிசனம் அற்புதமாக பார்த்தோம். அதே போல் ஷீரடியை சுற்றி இருக்க முக்கிய திருத்தலங்கள் எல்லாமே 10க்கு மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே காட்டினோம். ஷீரடியிலிருந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்துக்கு போனோம். அவுரங்காபாத்தில் 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனம் பண்ணோம். 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனம் முடித்த பிறகு எல்லராவ் கேவ் பார்த்தோம். எல்லராவ் கேவ் முடித்த பிறகு பத்ரமாருதி டெம்பிள் தரிசனம் பண்ணோம். பத்ரமாருதி டெம்பிள் தரிசனம் பண்ண பிறகு அங்கே இருக்க சனீஸ்வரன் பகவானும் நம்ம தரிசனம் பண்ணோம். இதனைத் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்கும் மினி தாஜ்மஹாலும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தொடங்கின எங்களுடைய ஷீரடி அவுரங்காபாத் ஜோதிலிங்கம் பயணம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்துடைய முழு விவரங்களும் அதே போல் எங்கள் கூட ஷீரடிக்கு வந்த சாய் பக்தருடைய அந்த அற்புதமான அனுபவங்களும் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் முழுமையாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாய்ராம். சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மாலிக். ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம், சென்னை. சாய் ஸ்ரீனு கூட ஸ்ரீனிவாஸ் டூருக்கு கிளம்பி வந்தோம். சென்னையில் எக்மோரில் காலையில் 6 மணிக்கு ட்ரெயின் 6:30க்கு கிளம்பிச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்ரீனிவாஸ் எங்களை எக்மோர்லேயே ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணினோம். ஃபஸ்ட்டு ஹால்ட்டு வந்து பூனேயில் இறங்கினோம். பூனேலேருந்து திருப்பி ஷீரடிக்கு ட்ரெயின் மாற்றிக்கிட்டோம். ஷீரடி அடுத்த நாளைக்கு காலையில் 8:15க்கு 8:30க்கு வந்தது. எங்களுக்கு ரூம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏசி ரூம் தான் எங்களோட. நான் வந்து ஏசி குரூப்பில் இருக்கிறேன். ஸோ ஏசி ரூம் போட்டிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஷீரடியில் போய் இறங்கிட்டு அன்றைக்கி காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு மெதுவாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான் கிளம்பினோம். ஷீரடி சாய் தர்ஷன் நடந்தது. சாய் தர்ஷன் முடிஞ்சு எல்லாம் அந்த கோவில் பூரா சுற்றி காமிச்சு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பாட்டையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. நான் லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கிறேன். பாம்பே மகாராஷ்டிரா டூரிசம்னுட்டு அவங்க கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஷீரடியில் இறக்கி விட்ருவாங்க. இதுதான்ப்பா அவங்க ரூமு, நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரிக்கு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ எங்களால் நாங்கள் தெரிஞ்ச அளவுக்கு தான் பார்த்தோம். எங்களுக்கு ப்ராப்பரான கைடு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சாய் ஸ்ரீனிவாசன் எங்களை ரொம்ப அருமையாக கூட்டிகிட்டு போனார். கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போகாத குறை தான். எல்லாத்தையும் அருமையாக காமிச்சு இது அது இங்கே இது பண்ணணும், இங்கே எப்படி ப்ரே பண்ணலாம், இங்கே எப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணி எல்லாம் எங்களுக்கு பிரசாதம் வரைக்கும். அடுத்த நாளைக்கு ஒரு நாளைக்கு அங்கே பிரசாதம் சாப்பிட்டோம். சாய் பிரசாத்னு ஃப்ரீ ஃபுட்டு லைக் டிடிடி திருப்பதி மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. கூட்டத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ட்ரூப்புக்கு தனியாக இவர் ஒரு இது கொடுத்துட்றாரு, ஒரு பேட்ஜ். அதில் நம்ம ஆட்கள் 15 பேர்னா 15 பேரையும் ஐடென்டிஃபை பண்ணி 15 பேரையும் அசம்பிள் பண்ணுறாரு. 15 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாகவும் கவனிப்பு இருக்குது. எல்லாம் அருமையாக இருக்குது. 2 பேருக்கு ஒரு ரூம். கப்பலாக வந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுக்கு ஏசி ரூம்னா ஏசி ரூம், நான் ஏசினா நான் ஏசி, அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே அருமையாக இருக்குது. திருப்பி அங்கேருந்து ஷீரடி சுற்றி பார்க்குறதுக்கும் நல்ல வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
எல்லா இடத்துலையுமே ரொம்ப அருமையான கவனிப்பு. பிரத்யேகமாக நம்மளே தனியாக ஒரு டூரிஸ்ட் கூட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி ஒரு கவனிப்பு இருந்தது. சாய் சீனுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நான் இது வரைக்கும் பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். நான் உங்களை எல்லாரையுமே கூட சாய் சீனு கூட போகலான்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ட்ரிப்பு. சாய் சீனிவாசன் வந்து ரொம்ப சாய் டிவோட்டி எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறார். சின்சியராக இருக்கிறது, யார்கிட்டையும் அதிகமாக ஒன்றும் இது பண்ணுறது இல்லை, யார்கிட்டையும் ஒன்றும் மதிக்காமல் இருக்கிறது இல்லை. எல்லாரையும் எல்லா விதமான மனிதர்களாக மதித்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். வணக்கம் நண்பர்களே, என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் வெஸ்ட் மாம்பலம்லேருந்து வரேன். சாய் சீன் வந்து யூடியூப்பில் பார்த்த உடனே புக் பண்ணணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உடனே புக் பண்ணினோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நான் தரிசனம் பண்ணதே இல்லை. அவ்வளோ நல்லா பண்ணிட்டாரு. சாப்பாடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முதல் நாள் வந்து சாய் தரிசனம் முடித்தோம். அவரோட டிவோட்டிஸ் கொஞ்சம் வீடு பார்த்தோம். அடுத்த நாளைக்கு ஒரு 9-10 கோவில் கூட்டிகிட்டு போனார். ஒரு இடத்துலையும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய கற்றுனேன். தேர்ட் டே அன்னைக்கு எங்களை கூட்டிகிட்டு அவுரங்காபாத் போயிட்டு அங்கே கிருஷ்ணேஸ்வர் கோவில் கூட்டு போனார். அவ்வளோ அந்த ஜோதிர்லிங்கத்தில் 12வது ஜோதிர்லிங்கம் அதை கையால் தொட்டு கும்பிடுற அளவு பாக்கியம் கிடச்சி. அங்கேருந்து அனுமார் கோவில் கூட்டிகிட்டு போனார். அனுமார் வந்து படுத்துருக்கிற நிலைமையில படுத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அனுமார் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கேருந்து மினி தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போனார். நல்லா இருந்தது. ரொம்ப டூரே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. யார் போகிறதா இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சாய் சீனோட போகிறேன். அவ்வளோ நல்லா சாப்பாடும் சரி, அவரோட கவனிப்பும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம் நண்பர்களே, என் பேர் வந்து பாண்டியராஜன். சாயால் அறிமுகப்பட்டவர் தான் இந்த சாய் சீனு. அதாவது நான் முறையாக நான் வந்து சீரடி வரலாம், அப்படி எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து சாய் வந்து இவரை அணுகுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் மூலியமாக தான் எனக்கு இவர் வந்து தெரிய வந்துச்சு. நான் வந்து மஸ்கட்லேருந்து இவருக்கு நான் வந்து டிக்கெட் போட்டேன். நான் மஸ்கட்டை பார்த்துட்டு போகணும். இவர்கிட்ட கேட்டால் போட்டுக்கலாம் உடனே இருக்குன்னாரு. போட்டாச்சு. எல்லோரும் யோசிப்பாங்க எப்படா ட்ராவல் எப்படி இருக்குது, ஃபுட்டு எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டு சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடு. அதாவது திரும்ப இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கே நம்ம ஒரு மன வருத்தத்தோடு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். அடுத்ததும் வர இதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து சாய் சீனு விட்டு தான் நான் வந்து வருவேன். என்னோடய நண்பர்கள் யாராக இருந்தாலும் நான் வந்து இவர்கிட்ட தான் சொல்லுவேன். அதாவது இவர் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாய் வந்து இவர் வந்து நீ சாய் சீனு விட்ட போப்பா உன்னை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னாரு. இது என்னோடய வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இது என்னோடய முதல் ட்ரிப். எப்போ நான் இன்னும் என் லைஃப்பில் எப்போ வந்தாலும் என்னோடய முதல் ட்ரிப் வந்து நான் சாய் சீனு கூட தான் வந்தேன் அப்படின்னு எனக்கு வந்து மனசில் வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் ரவிக்குமார். சென்னையிலேருந்து நான் வரேன். சீரடி சாய்பாபா பார்க்கறதுக்கு தான் தரிசனம் பண்ணணும் போயிருந்தோம். எங்களை கைடு பண்ணது வந்து சாய் சீனு. அருமையாக எங்களை கைட் பண்ணார். அதே மாதிரி ட்ரெயினில் போகும்போது சரி, அங்கே ஸ்டேஷனில் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணது அருமையான ஃபுட்டு. ஒரு இடத்துல எங்களுக்கு போய் இறங்கணும். சரி, அங்கே ஒரு ஹோட்டலுக்கு எடுத்து போனாங்க. அந்த ஹோட்டல் பேர் வந்து யோகிராஜ் அப்படின்னு ஹோட்டலு. ஐடி கார்டை பாருங்கள். அந்த ஐடி ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு எல்லாமே எங்களுக்கு நல்லா கைட் பண்ணாங்க. எங்களை நாங்கள் அப்புறம் தரிசனத்துக்கு போனோம். அருமையான தரிசனம். 3 நாளில் தரிசனம் காமிச்சார். அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்னு ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து காலையில் ஃபுட்டு, மதியம் ஃபுட்டு, மதியம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நாங்கள் சென்னைக்கு போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சூப்பர். என் பேர் சாந்தி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். சீரடி பாபா கோயிலுக்கு போகணுன்றதுக்காக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சாய் சீனு அவர்களை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சீரடியில் எங்கள் பையனும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தார். ஸ்டேயிங் எல்லாமே, ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. எந்த குறையும் இல்லை. நாங்கள் இப்போ திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் சர்வீஸ். அண்ட் பக்கத்தில் ஒரு சீரடி கோயில் நிறைய சுற்றி இருக்க பிளேசஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சது, எல்லோரையும் ஹேண்டில் பண்ணது, அப்புறம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணது, டைம் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்.
ஸோ எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு, சரி ஓகே நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம், இந்த ஜேர்னி கரெக்டாக போகுமா, இல்லை நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எதனா வரும், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் ஓகே, லக்கிலி வி ஸ்டார்டட் வெல் அண்ட் வி எண்டட் வெல் அண்ட் இன்பிட்வீன் நிறைய ஒரு மெமரபுளான ஒரு ஜேர்னி இது. அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. எங்கள் அம்மாவுன்னு இல்லை, எனக்கு ஒரு பர்சனலாகவே சரி, ஐ ஃபெல்ட் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அகெயின் திரும்ப ஒரு சான்ஸு இதே டீமோட இதே சீனோ கோஆர்டினேஷனோட கூட வந்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ப்ளஷர். ஸோ தேங்க்யூ. பாபா மனசு வச்சு நாங்கள் அகெயின் இவர் கூட வரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கீதாஞ்சலி. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இந்த ஷீரடி ட்ரிப் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ எண்டு வரைக்கும் நல்லாவே இருந்தது. அவங்க கூட்டிகிட்டு போனது, எல்லா இடமும் அந்த ஒரு வில்லேஜ்லேயும் பார்த்தது, இந்த செகண்ட் டே எல்லாமே பார்த்தது, அந்த ஆர்கனைசிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட்டும் நல்லா இருந்தது, ஸ்டேயிங் அக்கமடேஷனும் நல்லா இருந்தது. இதை அரேஞ்ச் பண்ணவருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சாவித்ரி, நான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ட்ரிப்பில் வர்றது. நான் லாஸ்ட் வீக் கூட பாபாவை பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாபாவை எப்போ ஒரு தடவை பார்ப்போம், நான் 2-3 தடவை இவங்க வந்து பார்க்க வச்சது எனக்கு வந்து இன்னும் அது கனவான்ற மாதிரியே இருக்குது. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு, நல்ல ஒரு ஈவன் அந்த ஹோட்டல் அக்காமடேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியராக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வித் ஃபுட்டு எல்லாமே. என் பேர் கலாராணி. நாங்கள் ஒரு 6 பேர் வந்து சென்னையிலேருந்து வந்தோம். இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு, ட்ராவலிங்கு எல்லாமே, நாங்கள் பார்த்த இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே சென்னையிலேருந்து நாங்கள் 6 பேர் வந்திருந்தோம். அது எல்லாமே நல்லா இருந்தது. வணக்கம். இந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சாய்ச்சினுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியா எல்லா இடமே நடக்க முடியாததாக இருந்தால் கூட நல்லா நடந்து நல்ல ஒரு இதுவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லா சாய் பந்துகளுக்கும் வணக்கம். என் பேர் சுபாஷ் சந்திர போஸ், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யம். சாய் சீனோ நண்பரை வந்து ஒரு கடந்த 4 வருஷமாக தெரியும். ஆனால் அவர் மூலியமாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் கூட வர்றேன். ட்ரெயினில் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து சாயப்பாவை பார்த்துட்டு முக்கியமான இது 12வது ஜோதிர்லிங்கம் அதை பார்த்து சாயப்பாவை தரிசித்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த வாட்டி நான் வரும்போது 3 முறை வந்து சாயப்பாவை தரிசித்தேன். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு சாய் சீனுக்கு ரொம்ப நன்றி. சாயப்பா பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வந்து சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, பொறுமை இது 2 ரொம்ப அவசியம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது அப்படின்னு நடக்காதுங்கிற பிரச்சனை கூட சாயப்பாட்ட நீங்கள் அவர் பாதத்தில் ஒப்படைச்சி நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரச்சனை என்னைக்கு இருந்தாலும் சரியாகும். என்னுடைய இந்த ட்ரிப்பில் ஒரு மிராக்கள் சொல்ல போகணும்னா, என்னுடைய பிரச்சனை வந்து முடிய போகிற கண்டிஷனில் இருந்துச்சு. எல்லா மனிதருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்னுடைய ப்ராப்ளம் வந்து முடிய போகிற கண்டிஷனில் இருந்தது. ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறமே முடிஞ்சதுக்கு முன்னாடியே நான் டிக்கெட், அதாவது என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டிருந்தேன் சாய் சீனிட்ட. ஆனால் ஷீரடி கிளம்புறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அப்போ தான் சாய் சொல்கிறாருக்கணும்னா, ப்ராப்ளம் முடிஞ்சோடனே நீ என்னை வந்து நேரடியாக பாருன்னு சொன்னார். நான் டிக்கெட்டும் போட்டேன். ஐயா முன்னாடி டிக்கெட் என்னை போட்டோ வச்சுருக்காரு, ஷீரடி என்னை வர வச்சுருக்காரு. ஸோ எவன் ஒருவன் ஷீரடி, அதாவது எவன் ஒருவன் தோராமாயின் காலடி வைக்கின்றானோ அவனுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அவன் மகிழ்ச்சி பாதையை செஞ்சான்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சாயப்பாவோட புண்ணிய பூமி ஷீரடி 2022 வந்தேன், புது வருஷம் இருக்கும்போது. அன்னையிலேருந்து என்னோடய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது. கொஞ்சமாக முடிஞ்சு இப்போ 99% துன்பங்கள் முடிஞ்சு இப்போ நான் மகிழ்ச்சி பாதையில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். கூடவே சாயப்பா வழி நடத்துகிறாரு, துணையாக இருக்கார் எனக்கு, என் பையனுக்கு, எல்லாருக்குமே. ஸோ சாயை நம்பினா கைவிடப்படாது, அதுதான் உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, பொறுமையோடு இருக்கு. யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை சாயப்பாவோட பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீரை விடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கண்ணீர் வந்து கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். சாயின்றி ஒருவனும் வசதியிலே சாய் பந்துக்களின் வாழ்க்கை. மீண்டும் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம். இந்த ட்ரிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சீனுவோட கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது.
இவர் நல்லா மேலும் நல்லா வளரணும், நல்லா பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்ரீ சாய்ராம். மிக்க நன்றி. ஓம் சாய்ராம். சாய்ராம், இதுவரையும் நம்ம ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா ஷிரடிக்கு அழைச்சிட்டு போன சாய் பக்தர்கள் கொடுத்த அந்த அற்புதமான அனுபவத்தை நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வேலைக்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எங்கள் பயணம் முடிவடைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த 6 நாள் பயணத்தில் நாங்கள் சென்னையிலேருந்து ஷிரடிக்கு போய் ஷிரடியிலேருந்து அவுரங்காபாத் ஜோதிலிங்கம்னா தரிசனம் பண்ணியிருக்கோம். மற்றும் ஷிரடியில் இருக்க முக்கியமான 10 திருத்தலங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தரமான தமிழ்நாடு ஃபுட்டும் கொடுத்துருக்கோம். ரூமில் தங்குற அந்த 3 நாட்களுமே ஷிரடியில் தரமான தமிழ் ஃபுட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19ஆம் தேதி வேலைக்கிழமை ஜூன் மாதம் நம்ம வண்டி 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டுச்சு சாய்ராம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மும்பை நோக்கி போகக்கூடிய மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ஸ் மெயில் சாய்ராம். நம்ம பார்த்தீங்கன்னா சரியாக 6:35க்கு கிளம்பியிருக்கோம். நம்ம வண்டி கரெக்டாக பூனாக்கு அதிகாலை 2 மணிக்கு போய் சேரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரேணிகுண்டா தான் காலையில் முதல் நிறுத்தம். 6:35க்கு நம்ம பயணத்தை தொடங்கினா ரேணிகுண்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 9:20க்கு சரியாக காலை 9:20க்கு ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வரும். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுப்போம். எல்லாமே நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியில் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம பக்தர்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆன் டைம் கரெக்டாக 9:20க்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அடைஞ்சிருக்கு சேரும். நம்ம வண்டி ரேணிகுண்டா ரயில் நிலையத்தை அடைஞ்ச உடனே நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் எல்லாமே வரும். நம்ம 17 சாய் பக்தர்களுக்கு காலை உணவு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த தம்பி கொண்டு வந்துட்டாரு நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே. இப்போ நம்ம கோச்சிக்கு போயிட்டு என்ன உணவு காலையில் உணவு வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் சேரம். காலையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நம்ம இட்லி வடை சட்னி சாம்பார் தான் ஆர்டர் பண்ணுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா தரமான 4 இட்லியும் நல்ல பெரிய சைஸ் இட்லி, அதே போல் ஒரு மெது வடை சட்னி சாம்பார் ஒரு கார சட்னியும் சேர்த்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா காலையில் சாய் பக்தர்கள் எல்லாமே காலையில் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம உணவு அதுவும் வெளியிலிருந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். எதுவுமே ரயில் நிலையத்துக்குள்ளே விற்கிற உணவுகள் எதுவுமே இல்லை. தரமான முறையில் வெளியிலிருந்து நம்ம தமிழ் ஆட்கள் செய்யக்கூடிய அந்த உணவுகள் தான் வாங்கி நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம காலை உணவாக இப்போ கொடுத்துட்டோம். இதனைத் தொடர்ந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி கரெக்டாக மத்தியானம் 1:30 மணிக்கு குண்டக்கல் முன்னாடி இருக்க குட்டி ரயில் நிலையத்தை நம்ம அடைய போகிறோம். இந்த குட்டி ரயில் நிலையத்தில் தான் மத்தியானத்துக்கு நம்ம உணவு ஆர்டர் பண்ணுவோம். சேரம், இங்கேயே பார்த்தீங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். எதுவுமே ரயில் நிலையத்தில் கிடைக்கிற உணவுகள் கிடையாது. எல்லாமே வெளியில் இருந்து, அதாவது ஸ்டேஷனுக்கு வெளியில் இருந்து தமிழ் ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியான தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1:30க்கு இந்த குட்டி ரயில் நிலையத்துக்கு வந்து சேரும். இந்த குட்டி ரயில் நிலையத்துக்கு வந்த உடனே நமக்கு மத்தியான உணவு தயாராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியான உணவு வாங்குறதுக்கு நம்ம வண்டியை விட்டு இறங்கிட்டோம். இப்போ நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கொண்டு வராப்போல இந்த உணவுகளை நேராக கொண்டு நம்ம தம்பி நம்மளுடைய கமெண்ட்மெண்ட்டில் வைப்பாங்க. இப்போ நம்ம மத்தியான உணவு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு தொக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது குருமா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். உணவுகள் எல்லாமே ஒரு ஆள் நல்லா திருப்தியாக வயிறார சாப்பிட்ற மாரி உணவுகள் எல்லாமே இருக்கும் சேரம். ஆகையால் உணவுகள் பற்றி உங்களுக்கு எந்தவித கவலையும் வேண்டாம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே அந்த மதிய உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரயில் பயணத்தின் போது தரமான தமிழ்நாடு உணவு ஷிரடி ரயில் பயணத்தின் போது நமக்கு கிடைக்குது சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே திருப்தியாக அந்த மத்தியான சாப்பிடும் பொழுதும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சேரம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே நம்ம மத்தியானம் 1:30 மணிக்கு சாப்பாடு வாங்கிட்டு தொடர்ந்து பயணம் பண்ணி இரவு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம வாடி ரயில் நிலையத்தை அடைஞ்சிருக்கோம் சேரம். இந்த வாடி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் இருக்கும். 20 நிமிஷம் அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் கொடுக்க ஆரம்பிப்போம் சேரம். இந்த வாடி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி 7:10. இங்கே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வண்டிக்கு ஆல்ட் இருக்குது. அதனால் நம்ம இங்கே இரவு உணவு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன உணவு நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேரம். இங்கே இரவு உணவு பார்த்தீங்கன்னா வந்திருக்க 17 சாய் பக்தர்களுக்கும் 4 சப்பாத்தி நம்ம கொடுக்க போகிறோம். 4 சப்பாத்தி ப்ளஸ் தக்காளி தொக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ்நாடு நபர்கள் கொடுக்குற ஒரு அற்புதமான உணவு தான் சேரம். இந்த 4 சப்பாத்தியும் தக்காளி தொக்கு இது எல்லாமே ஸ்டேஷனுக்கு வெளியில் தமிழ்நாடு ஆட்கள் செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஷிரடி ரயில் பயணத்தின் பொழுது இந்த அற்புதமான உணவுகள் எல்லாமே நமக்கு பாபா அற்புதமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. பாபாவுக்கு முதல்ல நன்றிகள் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ரயில் பயணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 17 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த தரமான உணவுகள்லாம் நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இரவு கரெக்டாக, அதாவது 19ஆம் தேதி தொடங்கி சென்னை எக்மோரில் 20ஆம் தேதி இரவு கரெக்டாக 1:45க்கு நம்ம பூனாவில் இறங்கிட்டோம்.
இதனைத் தொடர்ந்து நமக்கு பூனாலிருந்து கரெக்டாக 3:30 மணிக்கு ஷிரடி நோக்கி நம்ம இன்னொரு ட்ரெயினில் பயணம் பண்ணோம். இப்போ அடுத்த வண்டி நம்ம பூனாலிருந்து ஷிரடி போகிறதுக்கு அடுத்த ட்ரெயின் கரெக்டாக 3:35க்கு நமக்கு பூனாலிருந்து வந்துடுச்சு சேரம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து ஷிரடி நோக்கி போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். இந்த வண்டியில் நம்ம பூனாலிருந்து ஷிரடி வரையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் சேரம். கரெக்டாக 20ஆம் தேதி காலையில் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூனா ரயில் நிலையத்திலேருந்து 3:35க்கு நம்ம ரயில் புறப்பட்டதுன்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ரயில் கரெக்டாக 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸில் போய் அடையும். இப்போ நம்ம வண்டி வந்து ஆன் டைம் கரெக்டாக 3:35க்கு வந்து 3:40க்கு நம்ம வண்டி பூனே ரயில் நிலையத்திலேருந்து புறப்பட்டுடுச்சு சேரம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். பூனாலிருந்து நம்ம ரயில் பயணம் பண்ணும்பொழுது ஷிரடி நோக்கி பண்ணும்பொழுது 6 மணி நேரம் பயண நேரமாகும். இந்த 6 மணி நேரத்துக்கும் நம்ம நிம்மதியாக நல்லா தெளிவாக தூங்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம சென்னை எக்மோர்லேருந்து வந்து 2 மணிக்கு அதிகாலை இறங்கும் பொழுது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் ஜர்னி கிடைக்கும். இந்த பிரேக் ஜர்னி கிடைச்ச பிறகு தொடர்ந்து நம்ம மறுபடியும் ஸ்லீப்பர் கிளாஸ்லையும் ஏசிலையும் நம்ம புக் பண்ணுவோம். இதை தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி ஷிரடிக்கு நம்ம காலையில் வந்து சேருவோம் சேரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூங்க போகிறோம். நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா பூனாலிருந்து ஷிரடி வரையும் ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு 7 பேரும், மிச்சம் பார்த்திங்கன்னா 10 பேரும் ஏசியில் வந்தாங்க. நம்மளுக்கு S1ல் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஆன் டைம் கரெக்டாக 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்தை நோக்கி நம்ம ரயில் வந்துட்டு இருக்கு சேரம். ஷிரடியை தொட்ட உடனே அளவு கடந்த ஒரு மன சந்தோஷம். ஏன்னா ரெகுலராகவே ஷிரடிக்கு வரும், இருந்தாலும் தொடர்ந்து வரும்பொழுது பாபா கொடுத்த அந்த அற்புதமான பாக்கியத்துக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவித்து இப்போ நம்ம ஷிரடிக்குள்ளே நுழையலாம் சேரம். கரெக்டாக ஜூன் 20 வெள்ளிக்கிழமை காலையில் 8:40க்கு நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்தை வந்து அடைஞ்சிருக்கோம். நம்ம இங்கேருந்து இறங்கி அப்படியே இப்போ நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் 2ல் வந்திருக்கு வண்டி. இங்கேருந்து நம்ம பிளாட்ஃபார்ம் மாறி அப்படியே நம்ம வந்து வெளியில் வருவோம். வெளியில் வந்த பிறகு நமக்கு டாடா மேஜிக் ஆட்டோ புக் பண்ணியிருப்போம். நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே அப்படியே பிளாட்ஃபார்ம் 2ல் இருந்து மாறி 1வது பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்போ 1வது பிளாட்ஃபார்மை நம்ம அப்படியே வந்த பிறகு இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியேறணும். வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம புக் பண்ணியிருக்க டாடா மேஜிக் ஆட்டோ இருக்கும். அது மூலிமா நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டர் தான் நம்ம ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஷிரடிக்கு வந்த உடனே இந்த பாபாவுடைய புகைப்படத்துக்கு பார்த்துட்டு பாபாவுக்கு நன்றி தெரிவித்து அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா நமக்குண்டான நம்ம டாடா மேஜிக் வண்டி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 17 பேர் கூட்டுன்னு போனோம். இந்த 17 சாய் பக்தர்களுமே தாராளமாக அமர்ந்து வர மாரி அற்புதமாக நம்ம வந்து இந்த டாடா மேஜிக் வண்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நமக்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ரூம் பார்த்திங்கன்னா நியர்பை நம்ம பிம்பிள்வாடி ரோட்டில் அமைஞ்சிருக்க ஹோட்டல் யோகிராஜ் தான் சேரம் நம்ம புக் பண்ணுவோம். இந்த ஹோட்டல் யோகிராஜ் பார்த்திங்கன்னா தரமான 2 ஸ்டார் ஹோட்டல் ரூமு. எல்லா சாய் பக்தர்களுமே ஏசி ரூம் தான் புக் பண்ணுவோம். ட்ரெயினில் மட்டும் உங்களுக்கு மாறி வரும். சிலர் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் விரும்புவாங்க, சிலர் ஏசியை விரும்புவாங்க. அப்படி ட்ரெயினில் மாறி வரும். ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாகவே எல்லா பக்தர்களுமே நாங்கள் ஏசி ரூம் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ்லேருந்து அப்படியே நம்ம பாபாவுடைய அந்த புனிதமான திருவடிப்பட்ட ஷிரடிக்குள்ளே கிராமத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரயில் நிலையத்திலேருந்து நேராக ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம ஹோட்டல் இதுதான் செய்கிறோம். ஹோட்டல் யோகிராஜ் 2 ஸ்டார் ஹோட்டல். ரொம்ப ஒரு அற்புதமான ஹோட்டலு. பல ஆண்டுகளாக இந்த ஹோட்டலில் தான் நம்மளும் ரூம் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த ஹோட்டலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்டான ரூமை வந்து நம்ம வழங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 லேடிஸ் ஒரே குடும்பத்தை சார்ந்து வந்தாங்க. அந்த 6 லேடிஸுக்குமே ஒரே ரூமு, கிட்டத்தட்ட 3 பெட்டு, ஏசி ரூமு. அந்த ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நீங்கள் 8 பேர் கூட தாராளமாக தங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தரமான ரூமை கொடுக்க போகிறோம். அதே போல் 5 சாய் பக்தர்கள் வந்து ஆண்கள் வந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ரூம் 6 பேர் தங்குற மாரி ஒரே ரூம் கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து அம்மாவும் பையனும் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தனி ரூமும், அதே போல் கணவன் மனைவி 2 பேர் 2 தம்பதியாக 2 ரூம் கொடுத்துருந்தோம். மொத்தம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூம் போட்டிருந்தோம் சைராம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஒரு 5 பேர் தங்கியிருந்தோம். இந்த ரூம்லேயே 6 பேர் தாராளமாக தங்கலாம். இந்த ரூமும் ஏசி வசதி கொண்ட ரூம் தான். இந்த யோகிராஜ் ஹோட்டலில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல். ரொம்ப பிராண்டடான ஒரு ஹோட்டலு. நியர்பை டெம்பிள் கிட்டே இருக்குது. அதே போல் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த 5 பேர் தங்குற இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் தரிசனத்துக்கு போனோம், 5 பேரும் டக்குன்னு குளிச்சுட்டு வரதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். சரி, நீங்கள் காலையில் சீக்கிரம் குளிச்சுட்டு பாபாவை பார்க்க போகலாம். இந்த ரூம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமும் இப்போ காட்டுறோம் பாருங்கள், நீட்டபுளாக இருக்கும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நியர்பை மகாலட்சுமி டெம்பிள் பிம்பிள்வாடி ரோட்டில் தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர், அதாவது ஒரு பெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்கலாம். 3 பெட் இருக்கும். இந்த
அந்த 3 பெட்டில் கிட்டத்தட்ட 6 பேர் தங்கலாம். எக்ஸ்ட்ராவும் இந்த இடத்துல தங்கிக்கலாம். அவங்க வந்து 6 பேர் தான் வந்தாங்க. அவங்க 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேடிஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. 6 பேர் ஒன்றா தங்கிட்டாங்க. இந்த ரூமும் வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் ரூமு. ஏன்னா ஷிரடியில் ஹோட்டல் யோகிராஜ் தவிர்த்து வேறு எங்கேயுமே ஒரே ரூமில், அதாவது பெரிய ரூம் 6 பேர் தங்குற ரூமு, 5 பேர் தங்குற ரூமில் 2 பக்கமும் பாத்ரூம் வசதி வேறு எந்த ஹோட்டல்லையுமே இருக்காது. இந்த யோகிராஜ் ஹோட்டலில் தான் பாத்ரூம் வசதி 2 பக்கமே 5 பேர் 6 பேர் தங்குற ரூமெல்லாம் இருக்கும். இங்கே வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து ஃபோன் இன்டர்கிராம் இருக்குது. நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி ஹாட் வாட்டர் வேணும், காஃபி டீ வேணும், எது வேணுமானாலும் ஸ்பாட்லேயே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கீழேருந்து ஆட்கள் வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப தரவாக இருக்கும் ரூமு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நியர்பை டெம்பிள் கிட்டே இருக்குது. சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமை காட்டிட்டோம். இந்த ரூமில் ஏசி வசதி, அதே போல் டிவி, ரூமோடைய கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம சாய் பக்தர்களுக்கு ஹோட்டலில் உணவு கொடுத்தோம். நம்ம வந்து பொங்கல், வடை, மெதுவடை, அதே போல் சட்னி, சாம்பார் எல்லா சாய் பக்தர்களுக்கும் 17 சாய் பக்தர்களும் காலையில் கொடுத்தோம். இது வந்து நம்ம தமிழ் சாய் பக்தர்கள் வந்து செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவு நம்ம காலை உணவாக நம்ம கொடுத்தோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சரியாக ரூமில், அதாவது 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு நம்ம ரூமில் சாய் பக்தர்களுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய் இது எல்லாம் சேர்த்து மத்தியான உணவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த உணவு தான் நம்ம ரவி அண்ணா எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த உணவுகளை ஒவ்வொரு சாய் பக்தர்களாக 17 சாய் பக்தர்களாக நம்ம கொடுத்துறோம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளும் மத்தியானம் நம்ம ரூமில் எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு பாபாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்றோம். இப்போ மத்தியான உணவு பார்த்திங்கன்னா இந்த உணவு தமிழ் ஆட்கள் செய்கிற தரமான உணவு. ஏன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா போன பிறகு உணவுகள் ப்ராப்ளம் வரும், சிலருக்கு வந்து உணவுகள் ஒத்துக்காது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியில் தான் சாப்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக காலையில் வந்து அந்த புழுங்கல் அரிசியில் சாப்பாடு, சாம்பாரில் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறமா கோஸ் பொரியல், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நல்ல திருப்தியாக தாராளமாக சாப்பிடலாம். போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாகவே சாப்பிடலாம். சாப்பாடு அந்தளவுக்கு தரமாக பேக் பண்ணி நீட்டாகவும் எங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறவர் நீட்டாக கொடுத்துருந்தாரு. இந்த சாப்பாடு 1 மணிக்கு முடிஞ்ச பிறகு 2 மணிக்கு நாங்கள் ஹோட்டல் யோகிராஜிலேருந்து புறப்பட்டு பாபாவை தரிசனம் பண்ணத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் குரூப்பாக அசம்பிள் ஆவாங்க. அவங்கள எல்லாம் அசம்பிள் ஆன பிறகு தரிசனத்துக்கு நேரடியாக உள்ளுக்குள்ளே கொண்டு போவோம். பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நாங்கள் அன்றைக்கி தரிசனம் பார்த்தோம். எல்லாருக்குமே திருப்தியான ஒரு தரிசனம் பாபா கொடுத்தாரு. ஒரு 20 மினிட்ஸ் பாபாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி பாபாவுடைய திருமுகத்தை கூர்ந்து ரசித்து எங்களுடைய கவலைகள், கஷ்டம் எல்லாமே பாபாண்ட சொன்னோம். எல்லா பக்தர்களும் கூட வந்த 17 பக்தர்களும் ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. ஏன்னா இறைவனுடைய தரிசனம் காண்றதுன்றது, பாபாவுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒவ்வொரு பக்தர்கள் உள்ளத்திலுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பாபாவுடைய தரிசனம் கிடைச்ச பிறகு தொடர்ந்து தோரகமாயி சாவடி, அப்துல் பாபா காட்டேஜ், லெண்டி தோட்டம் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீட்டுக்கு வந்தோம். இவரோட மடியில் தான் பாபா வந்து கடைசியாக உயிரை விட்டுருப்பார். அன்று இரவு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து நைட்டு வந்து தோசை, 5 தோசை, சட்னி, சாம்பார் இது எல்லாமே சாய் பக்தர்களுக்கு கொடுத்தோம். எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு நம்ம ரூமில் இருக்க 5 நபர்களும் கொடுத்துட்டு பாபாவுக்கும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு நம்மளும் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருந்த சக சாய் பக்தர்களும் சக சாய் உறவுகளும் இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு உணவு, பாரம்பரிய உணவு தான் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்த நாள் காலையில் 21ஆம் தேதி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஷிரடியிலிருந்து லோக்கலில் இருக்க 10 கோயில் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம லட்சுமிபாய் செண்டேல் வீட்டுக்கு கூட்டுன்னு போயிருந்தோம். பாபா 9 காயின் நவநீத பக்திகள் கொடுப்பாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரூகியில் இருக்க சிவனேசன் சுவாமிகள், சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதிக்கு நம்ம போயிருக்கோம். சத்குரு சிவனேசன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நாக்கிர்பாளையத்தில் பிறந்தவர். அவருடைய சமாதி பார்த்திங்கன்னா ஷிரடியில் இருக்குது. ஷிரடியில் ரூகி என்ற வில்லேஜில் இருக்குது. தன்னுடைய சிறு வயசுலேயே ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்குது. சேரம் சத்குரு சிவனேசன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர். குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் பிறந்தார். கோயம்புத்தூரில் நாக்கியர்பாளையத்தில் பிறந்தவர் தான் சிவனேசன் சுவாமிகள். இவருடைய சமாதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சமாதி ரூகியில் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயார் மறைவுக்கு அப்புறமா சிறு வயசுலேயே குரு தேடல் ஆரம்பிக்கிறாரு. குரு தேடலை தேடி ஆரம்பிக்கும் பொழுது இவர் முதல் மும்பைக்கு போகிறாரு. மும்பையில் ரயில்வேல போர்ட்டர் வேலையாகவும் வேலை பார்க்குறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து ஒவ்வொரு ஊராக நாசிக், இது போல் திரும்பகேஸ்வர், இது போல் ஒவ்வொரு ஊராக போயிட்டு இறுதியாக இவர் வந்து ஷிரடிக்கு வருவார். ஷிரடிக்கு இவர் வரும்பொழுது பாபா வந்து மகா சமாதியில் அடைஞ்சிருப்பார். இவர் ஷிரடிக்கு வந்து தோரகமாயில் பாபா பண்ண, அதாவது பக்தர்களுக்கு உதி கொடுக்கட்டும், அதே போல் குருஸ்தானத்தை சுத்தம் பண்ணுறது, நந்தாதீபத்தை சுத்தம் பண்ணுறது, அதே போல் சாவடியை சுத்தம் பண்ணி விளக்குகள் ஏற்றுறது, அதே போல் சாவடியில் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய்
ஜெய ஜெய சாய் என்ற பாபாவுடைய நாமத்தை சொல்கிறது. ஹரித்வார், மதுரா, காசி எல்லாமே பாபாவுடைய திருவடியில் இருக்குது. கங்கை, யமுனை எல்லாமே பாபாவுடைய திருவடியில் இருக்குது என்ற பாடலை வந்து சாய் பக்தர்களுக்கு கொடுத்தவர். இப்படிப்பட்ட மகத்தான சத்குரு தான் சிவனேசன் சுவாமிகள். இந்த சிவனேசன் சுவாமிகள் கிட்ட வந்துட்டு நம்ம கூட வந்த 17 சாய் பக்தர்களும் காலையில் ஆரத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தயவு செஞ்சு சிவனேசன் சத்குரு சிவனேசன் சுவாமிஜி அந்த போங்க. ஏன்னா நம்ம சாயப்பாவுடைய தமிழ் டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று நரசிம்ம சுவாமிஜி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவனேசன் சுவாமிகள். இந்த சிவனேசன் சுவாமிகள் வந்து கோயம்புத்தூரில் பிறந்து பாபாவுடைய நாமத்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்ற நாமத்தை பக்தர்களுக்கு எடுத்து சொன்னவர். பல பேருக்கு தெரியாது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை வந்து சிவனேசன் சுவாமிகள் தான் சொல்லியிருக்காருன்னு. அப்படிப்பட்ட சிவனேசன் சுவாமிகள் ஷிரடியிலே வாழ்ந்து ஷிரடியிலே சமாதி அடைஞ்சிருக்காரு. அவருடைய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு சிவனேசன் சுவாமிகளை வணங்கிட்டு நம்ம பக்தர்கள் பாருங்கள் எல்லாமே தியான நிலையத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அமைதி காத்து உங்கள் மனசை வந்து இறைவன் ஆண்ட பாபா ஆண்டவன் சிவனேசன் சுவாமிகளோட முன்வைங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவசாய் மந்திர் ரூகிக்கு வந்திருக்கோம். பாபா ஷிரடியில் வாழும்பொழுது 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. ஒன்று நிம்கா, ரகத்தா, இன்னொன்று ரூகி. இந்த சிவசாய் மந்திரில் சிவனுடைய லிங்கமும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பாபாவுடைய சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல பாபா குளித்து அவருடைய குடலை எடுத்து சுத்தம் பண்ணி தௌத்தி பண்ண இடமா இந்த இடம் வந்து சொல்லப்படுது. ரொம்ப அற்புதமான ஒரு கிணறு இந்த கிணறு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து 4வது கிலோமீட்டரில் சிவசாய் மந்திர் ரூகி என்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. இப்போ இந்த கிணறையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு எல்லா பக்தர்களுக்குமே இந்த கிணறை நம்ம காட்டினோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூகிலிருந்து கிளம்பி நேராக கோபர்கானில் கோதாவரி நதிக்கரைக்கு வந்தோம். இந்த கோதாவரி நதிக்கரை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நதிக்கரை. அநேக பக்தர்களை வந்து இழுத்திருக்கு. ஏன்னா அநேக மகான்களும் இந்த கோதாவரி நதிக்கரையிலிருந்து கிடைச்சிருக்காங்க. நம்ம சாய்நாதரும் நம்மளுக்கு பொக்கிஷமாக கிடைச்சிருக்காரு. இந்த புனிதமான கோதாவரி தாயை வணங்கிட்டு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து பக்தர்களுக்கு கோதாவரி நதியை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறமா கோபர்கானில் அமைஞ்சுள்ள சாய்தாம் மந்திருக்கு நம்ம போனோம். இந்த சாய்தாம் மந்திரில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பமர அடியில் வந்து பாபா அமர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த வேப்ப மரத்தை சுற்றி ஒரு கயிறு கட்டுறாங்க, நம்ம நினச்சது நிறைவேறும் சொல்லிட்டு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரில் நம்ம வர சொல்ல மத்தியானம் கரெக்டாக 12:20. இங்கே 12:20க்கு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு மத்தியான ஆரத்தி பண்ணுவாங்க. இந்த மத்தியான ஆரத்தி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்ம கூட வந்த சகல சாய் பக்தர்களும் எல்லாமே இந்த ஆரத்தியில் இருந்து அவங்களுடைய பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வச்சாங்க. நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருந்து, ஏன்னா பாபாவுடைய ஆரத்தி அது முச்சிக்கால ஆரத்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் எல்லா பக்தர்களுமே ஒன்று கூடி பாபாவுடைய அந்த நாமங்களை சொல்லி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய என்ற நாமங்களை சொல்லி எல்லாருமே அந்த ஆரத்தியை வழிபாடு எடுத்துக்கினாங்க. குறிப்பாக மகளிர்கள் எல்லாமே பொறுமை காத்து பாபாவுடைய அந்த ஆரத்தியை வந்து வழிபட்டாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபர்கான்லேருந்து கரெக்டாக ஒரு 5வது கிலோமீட்டரில் சாய்தாம் டெம்பிள் தான் இந்த கோயில். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். சரி, இந்த சாய்தாம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். பாபாவுடைய ஒரு பக்தர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய அமைப்பு, இந்த கோயில் இருக்கிற இடம், இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வேப்பமரம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த சாய்தாம் டெம்பிள். இதனைத் தொடர்ந்து கோபர்கானில் அமைஞ்சுள்ள நம்ம தபபூமிக்கு வந்திருக்கோம். இந்த தபபூமி டெம்பிள் பார்த்தீங்கன்னா உபாசினி மகாராஜா ஒரு பிராபலத்தோட பாபாண்ட வராரு. அப்போ பாபா 3 நாட்கள் இந்த இடத்துல வந்து தவம் பண்ண சொல்கிறாரு. அதாவது அவர் தவத்தை மேற்கொள்ள சொல்கிறாரு. 3 நாட்கள் உபாசினி மகாராஜா இந்த கோயிலில் அமர்ந்து தவம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பாபாவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. உபாசினி மகாராஜாவுடைய தவத்தால் ஒரு விடை கிடைச்சிருக்கு பாபா சொன்னதால். இப்படிப்பட்ட புனிதமான கோயில் தான் நம்ம பாபாவுடைய கோயில். இந்த கோயில் பாபா தபபூமி கோபர்கான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபர்கான் எல்லையில் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள குரு சுக்கராச்சார் மந்திருக்கு வந்திருக்கோம். இந்த குரு சுக்கராச்சார் மந்திரில் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் முதல் காட்சி கொடுத்த இடம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் இந்த இடம். அது போக பார்த்தீங்கன்னா குரு சுக்கராச்சாருக்கு சிவபெருமான் மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு புனிதமான மந்திரத்தை சொல்லுவார். அப்படிப்பட்ட மந்திரம் சிவபெருமான் குரு சுக்கராச்சாருக்கு அருளிய கோயில் தான் இந்த சுக்கராச்சார் டெம்பிள். இந்த டெம்பிளில் தான் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து முதல் முறையாக காட்சி கொடுத்த இடம் இந்த புனிதமான கோயில். பாபா ஷிரடியை தேர்வு பண்ண காரணமும் அமிர்தத்தை, அதாவது பார்க்கடலில் அமிர்தத்தை கடையிறாங்க. அந்த அமிர்தமே முருகனாக வந்து காட்சி கொடுத்த ஒரு கோயில் தான் இந்த குரு சுக்கராச்சார் கோயில். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஜனார்த்தன சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஜனார்த்தன சுவாமிகள் ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், கோதாவரி நதியை ஒட்டி அநேக மகான்களுடைய சமாதிகள் கோயில்கள் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நம்ம வந்து ஜனார்த்தன சுவாமிகள். இந்த ஜனார்த்தன சுவாமிகள் ஆலயம் பார்த்தீங்கன்னா கோதாவரியிலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டர் தான் இந்த ஜனார்த்தன சுவாமிகள் டெம்பிள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் பாபா வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே சொல்கிறார். ஷிரடிக்கு வந்தால் ஷிரடி மட்டும்
மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ஷிரடியை சுற்றி இருக்க முக்கிய திருத்தலங்கள் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா எல்லா குருமார்கள் கூடமே நம்ம சிவபெருமான் பாபாவும் சேர்ந்துருக்காரு. நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுமே குரு ஜனார்த்தன சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் கிட்ட போயிட்டு ஜனார்த்தன சுவாமிகளுடைய சமாதியும் ஜனார்த்தன சுவாமிகளுடைய அந்த திருரூப சிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்கள். நம்ம ஜனார்த்தன சுவாமிகளை தொடர்ந்து வணங்கின பிறகு அப்படியே பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயமும் ஜனார்த்தன ஆலயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பக்கம் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு உள்ளே வந்த நந்தி பகவானை நம்ம சேவிச்சுட்டு தொடர்ந்து இங்கே இருக்கிற எல்லா வித விக்கிரங்களையும் நம்ம தொடர்ந்து சேவிக்கலாம். அதாவது ராகு, கேது, சந்திரன் எல்லாவுடைய விக்கிரங்களும் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பக்தர்கள் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நட சாத்தியிருக்கு, நம்ம கீழே இறங்க முடியாது. இங்கிருந்து பார்த்தாலே காசி விஸ்வநாதருடைய அந்த அற்புதமான தரிசனம் பார்க்க முடியும். வீடியோவை நான் தெளிவாக காட்டுறேன், பாருங்கள் சேரம். காசி விஸ்வநாதர் உங்கள் அனைவருக்குமே காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ காசி விஸ்வநாதர் தரிசனம் முடிஞ்சு நம்ம ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு மத்தியான உணவுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ பாபாவுடைய பிரசாதாலயத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியான உணவு சாப்பிட்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த கூட்டத்தோடு நம்மள சகலமும் ஒரு சாய் பக்தர்களாக சேர்ந்து அந்த கூட்டத்தில் பயணித்து அந்த உணவை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கிற ஆனந்தம் வந்து உண்மையிலே சொன்ன போனால் பேரானந்தம். ஏன்னா பாபாவே தோரகமாயில் சமைச்சு தன் பக்தர்களுக்கு அவரே கைப்பட உணவுகள் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம சாயப்பாவுடைய புனிதமான பிரசாதாலயத்துக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய எல்லா ஷிரடி பயணத்திலும் கண்டிப்பாக ஒரு நாளாவது நம்ம பிரசாதாலயத்துக்கு கொண்டு வந்து சாய் பக்தர்களை சாப்பிட வைப்போம். இந்த பிரசாதாலயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் ஷிரடியில். இப்போ நம்ம கூட வந்த 17 சாய் பக்தர்களும் உணவுக்காக தயாராக அமர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 1000 பக்தர்கள் மேலே வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு சேரம். ரொம்ப அதிகமான சாய் பக்தர்கள் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்த அந்த இறக்கில் வந்து நம்ம சாய் பக்தர்கள் தொடர்ந்து 17 பேர் அமர்ந்திருக்காங்க. இப்போ இங்கே மத்தியான உணவுகள் வந்து தயாரான ஒரு நிலையில் இருக்குது. நம்ம பாபாவுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம நன்றிகள் தெரிவிக்கலாம். ஏன்னா உணவு சாயப்பா தான் நமக்கு கொடுக்குறாரு. சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் இந்த உணவை வந்து இந்த மத்தியான உணவை நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க சேரம், மத்தியான உணவு என்ன உணவு நமக்கு கொடுக்குறாங்க, என்ன பிரசாதம் நம்ம சாப்பிட போகிறோன்னு பார்க்கலாம். சேரம் இப்போ நமக்கு உணவு தயாராக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ், ஒரு கூட்டு, ஒரு டால், அதே போல் ஒரு சன்னா மசாலா போல் கொடுக்குறாங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் சேரம் மத்தியான உணவு. இந்த மத்தியான உணவு நம்ம சாயப்பாவுடைய அந்த மண்ணில் அமர்ந்து பாபாவுடைய சமஸ்தானம் கொடுக்குற உணவை நம்ம சாப்பிட்டோம். தொடர்ந்து வெளியே வந்து பாபா அண்டி பிரசாதம் சமைக்கிற இடத்துல நம்ம குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நைட்டு ரூமுக்கு வந்து நைட் டிஃபன் 4 சப்பாத்தி, குருமா கிரேவி கொடுத்தோம். வந்த 17 சாய் பக்தர்கள் நம்ம உணவு கொடுத்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நம்ம பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள புனிதமான கிருஷ்ணேஸ்வர் 12வது ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம ரூமிலேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவுரங்காபாத்துக்கு போயிட்ட பிறகு 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனம், அதே போல் எல்லோரா கேவ் தரிசனம், இதனைத் தொடர்ந்து பத்ரமாருதி டெம்பிள், அங்கே இருக்க சனி பகவான் தரிசனம், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹால் தரிசனம் நம்ம பண்ண போகிறோம். இது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் ஷார்ப்பாக 6:30 மணிக்கு நம்ம காலையில் சாய் பக்தர்கள் உணவெல்லாம் ஹோட்டலே கொடுத்துட்டோம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கு 7 மணிக்கு உணவு கொடுத்த பிறகு நம்ம ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கு பயணமாக நம்ம போயிட்டுருக்கோம் சேரம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 18 சாய் பக்தர்கள் அமரக்கூடிய ஒரு தரமான ஏசி வசதி கொண்ட ஒரு வாகனம் தான். இந்த வண்டியில் நம்ம காலையில் ட்ராவல் பண்ணோன்னா நைட்டு நம்ம வந்து சேர்கிறதுக்கு கண்டிப்பாக 9:30 மணி மேலே இடம். ஏன்னா உங்களுக்கு ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனம் பண்ணணும்னா அங்கே கொஞ்சம் நேரங்கள் நமக்கு பிடிக்கும். அதே போல் எல்லோரா கேவ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். பத்ரமாருதி டெம்பிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே இருக்க சனி பகவானையும் ஈஸியாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். மினி தாஜ்மஹாலில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் சேரம். இப்போ அவுரங்காபாத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அவுரங்காபாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா நம்ம 12வது ஜோதிலிங்கம், அதாவது இந்தியாவில் இருக்க 12வது ஜோதிலிங்கம் தான் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம். இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் தான் நம்ம அவுரங்காபாத்தில் மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லிங்கத்தை வந்து நீங்கள் தொடலாம், தொட்டு வணங்கலாம், அபிஷேகம் பண்ணலாம். எல்லா வித பூஜைகளும் இந்த சிவனுக்கு நீங்கள் கையாலே பண்ணலாம். வேறு எங்கேயுமே இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்காது. இந்த கோயிலில் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 10:45 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10:45 கிருஷ்ணேஸ்வருக்கு வந்தோம். தரிசனம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிட்டு எல்லாருமே சந்தோஷத்தோடு வந்து வெளியில் வந்து அமர்ந்து அப்படியே ஒரு புகைப்படம் வீடியோ எடுத்துக்கணும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லோராவுக்கு
போகிறதுக்கு முன்னாடி மத்தியான உணவுகள் கொடுத்தோம். உணவு வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலே நாங்கள் தயார் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய் இது எல்லாமே சேர்த்து தரமாக தமிழ்நாடு உணவுகள் எல்லாம் கொடுத்தோம். வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு உணவுகள் எல்லாமே நல்லா இருக்குது சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சாய் பக்தர்கள் உணவு சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா எல்லோரா குகைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் நம்ம அனுமதி கேட்டு இந்த இடத்துல சாய் பக்தர்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். அந்த நம்ம கொண்டு வந்த ஷிரடியிலேருந்து தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுத்த உணவு தான் இப்போ சாய் பக்தர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல், அப்பளம், சாம்பார், ரசம், மோர்னு நம்ம கொடுத்துருக்கோம். உணவுகள் வந்து தாராளமாகவே இருந்தது. இன்னும் ஒரு 10 பேர் சாப்பிடலாம் பொழுது அந்தளவுக்கு உணவு கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரா குகைக்குள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு நபருக்கு டோட்டல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஷிரடி அவுரங்காபாத் சேர்த்து 8500 நம்ம வந்து ஸ்லீப்பர் இருக்கும். ஏசியில் வரத்துக்கு 13000 சார்ஜ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லா வித அதாவது நுழைவாயில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே நம்ம இந்த பேக்கேஜோடு சேர்த்து கொடுத்துருவோம். இப்போ எல்லோரா கேவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த எல்லோரா கேவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் மேலே பார்க்குற மாரி இருக்குது. ஆனால் நமக்கு தெரிந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த கேவ் தரிசனம் முடித்து அப்படியே நம்ம நேரடியாக இங்கிருந்து பத்ரமாருதி டெம்பிள் கோயிலுக்கு போயிருக்கோம். நீங்கள் உலகத்தில் இப்படி ஒரு அனுமன் கோயிலை எங்கேயுமே தரிசனம் பண்ண முடியாது. அனுமன் வந்து நின்றுட்டு இருப்பார், பறக்கிற மாரி கூட பார்த்துருக்கோம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அனுமான் வந்து படுத்திருக்க ஒரு அற்புதமான கோலத்தில் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆலயம் தான் அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்க பத்ரமாருதி அனுமன் டெம்பிள். இந்த மாருதி டெம்பிள் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் சரௌண்டிங்கு அப்படியே கொஞ்சம் வெளியில் இருக்குது. சரி, இந்த பத்ரமாருதி டெம்பிள் பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து அற்புதமான ஒரு கோலத்தில் படுத்திருக்க கோலத்தில் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு. உலகத்திலே இப்படி ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தில் தான் இந்த கோயில் அனுமன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த அனுமானுடைய தரிசனம் நீங்கள் பெற்ற பிறகு தொடர்ந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே சனிதேவ மந்திர் இருக்குது. இந்த சனிதேவ மந்திரில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்கள் மட்டும்தான் இங்கே நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். பெண்கள் வந்து இந்த சனிதேவை வந்து தொடக்கூடாது, மேலே ஏறக்கூடாது. நீங்கள் தூரமாக இருந்து அனுமனை வழிபட்ட உடனேயே நீங்கள் வந்து சனிதேவை வந்து வழிபடலாம். நம்ம கூட வந்த சாய்ராம் சாரும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சனீஸ்வர பகவானை வழிபட்டார். தொடர்ந்து சனீஸ்வரன் பகவானை வணங்கிட்ட பிறகு இங்கே இருக்க சிவலிங்கத்தையும் நந்தியை நம்ம வந்து வணங்கணும். வணங்கிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பயணம் பண்ணோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி தாஜ்மஹாலுக்கு வந்தோம். இந்த மினி தாஜ்மஹாலையும் நுழைவாயில் கட்டணம் நம்ம எடுக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த பேக்கேஜில் இருந்தால் நம்ம வந்து எல்லா கட்டணமே கொடுப்போம். யாருமே செப்பரேட்டாக தனியாக வந்து அந்த நுழைவாயில் கட்டணமும் நம்ம வாங்குறது கிடையாது. சரி, இந்த மினி தாஜ்மஹாலை எங்கள் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ரொம்ப அற்புதமாக பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த தாஜ்மஹால் முன்னாடி இருந்து அப்படியே நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதனைத் தொடர்ந்து அன்றைக்கி நைட்டு ஷிரடிக்கு வந்துட்டோம். 22ஆம் நைட்டு. 23ஆம் திங்கட்கிழமை பாபாவுடைய தரிசனம் பார்த்த பிறகு நாங்கள் 23ஆம் காலையில் ஷார்ப்பாக 10:30 மணிக்கு நாங்கள் ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி நேராக நாகர்சோல் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்து வாகனம் மூலிமா இந்த டாடா மேஜிக் மூலிமா போகிறோம். எல்லா பக்தர்களுடைய 2 வண்டி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். டாடா மேஜிக் வண்டி. இந்த 2 வண்டியில் எல்லா பக்தருடைய லக்கேஜும் வச்சுட்டோம். எல்லோரும் சேஃபாக ட்ராவல் பண்ணுற மாரி வண்டியை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சரியாக 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது ரோடுவே. இந்த 1 மணி நேரம் கடந்த பிறகு பார்த்திங்கன்னா நாகர்சோல் என்ற ஒரு இடத்துல இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா சென்னை நோக்கி வாரத்துக்கு ஒரே ரயில் தான் இருக்குது. அந்த ரயிலுக்காக நம்ம டைரக்ட் ட்ரெயினுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ ஷார்ப்பாக நம்ம ஃப்ரெண்டு ஜான் பை தான் நம்மளுடைய வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்துருக்காரு. நமக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு 1:30 தான் நாகர்சோலில் ட்ரெயின். இப்போ நம்ம நாகர்சோல் ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். ஒரு வண்டியில் இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக மழை தூரல் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ஒரு வண்டியில் இருக்க சாய்பத்தில் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்குன்னா எல்லாமே வணக்கம் சொல்லிவிட்டு நம்மளும் உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம வண்டி சென்னையிலேருந்து கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த நாகர்சோல் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம சென்னைக்கு டேரெக்டாக போக போகிறோம். இந்த வண்டி திங்கட்கிழமை மத்தியானம் 23ஆம் ஜூன் மாதம் திங்கட்கிழமை மத்தியானம் ஷார்ப்பாக 1:30க்கு நாகர்சோல் ரயில் நிலையத்திலேருந்து இந்த வண்டி புறப்பட்டு அடுத்த நாள் அதாவது 24ஆம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு இந்த வண்டி ரீச் ஆகும். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 1:30க்கு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மத்தியான உணவு வண்டியில் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா வண்டி ஏறத்துக்கு முன்னாடியே ஒரு மழை அடிச்சிடுச்சு. அதனால் எல்லா பக்தர்களுமே கொஞ்சம் நேரம் கழித்து வண்டி மூவ் ஆன பிறகு ஒரு 2 மணிக்காக சாப்பிடலான்னாங்க. இயற்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரிட்டர்ன்லேயும் பாபா நல்லா குளுமையாக அமைச்சார். ஷிரடியை தொட்ட ஒன்று குளுமையாக தான் இருந்தது. ரிட்டர்னில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குளுமையாக பாபா எல்லோரையும் அமைச்சார்.
கொடுத்துட்டாரு. நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு எல்லாருக்குமே தக்காளி சாதம் தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப தரமாக செஞ்சு கொடுத்துருந்தாரு. இதுவும் தமிழ்நாடு செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான். இந்த தக்காளி சாதமும் 17 சாய் பக்தர்களுக்கு கொடுத்தோம். கூடவே ஒரு அப்பளம் பாக்கெட்டும் கூட கொடுத்தோம். அது சாப்பிட்ட பிறகு அன்று இரவு பார்த்தீங்கன்னா நைட்டு உணவு இட்லி கொடுத்தோம். இட்லி ஆளுக்கு 7 இட்லி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி தொக்கம் கொடுத்தோம். 7 இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸில் இட்லி இருக்கும். அதே போல் தக்காளி தொக்கம் எல்லாருக்குமே கொடுத்தோம். இப்போ நம்ம பார்சல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பார்சலில் இருக்கிறது தான் நம்ம நைட்டு டின்னராக நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நைட் டின்னர் நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுத்துட்டோம். சாய் பக்தர்கள் வந்து நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நைட்டு உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7 இட்லி இருக்கும். 7 இட்லியும் ஒரு மீடியம் சைஸில் இட்லி இருக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி தொக்கு இருக்கும். தக்காளி தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது. இட்லியும் நல்லாவும் இருந்தது. இப்போ பாருங்கள் சேரம், என்னுடைய பிளேட்டில் இருக்க இட்லியை நான் காட்டுறேன். இதுதான் நம்ம 17 சாய் பக்தர்களுக்கு கொடுத்தோம். சாய் பக்தர்களுமே இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சேரம், எல்லா உணவுமே தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு அற்புதமான உணவு தான். நம்ம கூட வர சாய் பக்தர்கள் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம பக்தர்களும் உணவுகள் சாப்பிட்டாங்க. இரவு திங்கட்கிழமை 23ஆம் தேதி உணவுகள் சாப்பிட்ட பிறகு நம்ம தூங்க போயிட்டோம். இரவு ஆயிடுச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயணம் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் நம்ம வந்து குட்டி ரயில் நிலையத்துக்கு 8 மணிக்கு வரும். அந்த 8 மணி வரையும் நம்ம வந்து ஒரு தூக்கத்தை போடலாம்னு சொல்லிட்டு நம்மளோட கோச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதிகாலை விடிஞ்சிடுச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைம் 8:05க்கு நம்ம வண்டி குட்டி ரயில் நிலையத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த குட்டி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. நியர்பை குண்டகலுக்கு முன்னாடி இந்த ரயில் நிலையம் இருக்குது. இந்த ரயில் நிலையத்தில் நம்ம காலையில் நம்ம சாய் பக்தர்களுக்கு சூடாக உணவுகள் நம்ம கொடுக்கணும். குறிப்பாக சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ட்ரெயினில் அதாவது தரமான தமிழ்நாடு உணவுகள் காலையில் கொடுத்தோம்னா பக்தர்களும் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவாங்க. இப்போ குட்டி ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஆன் டைம் 8:05க்கு அரைவல் ஆகிட்டுருக்கு. இந்த குட்டி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் உணவு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு உணவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போகும்போது கொடுத்த தம்பியே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு, பிரேம் தம்பி. அவங்களுக்குள்ள தான் நம்ம உணவு வாங்குவோம். இந்த உணவு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான தமிழ்நாடு உணவு தான். ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் தாராளமாகவும் ஒரு ஆள் சாப்பிட்ற மாரி காலையில் உணவு கொடுத்தாரு. எங்களுக்கு காலையில் உணவு என்ன கொடுத்தாரு சொல்லிட்டு இப்போ 1 by 1 நம்ம கோச்சுக்குள்ளே ஏறிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சேரம் இப்போ வண்டி வந்து குட்டி ரயில் நிலையத்துக்கு காலையில் கரெக்டாக 8:05க்கு நினைச்சு நம்ம அண்ணன் குமார் அண்ணா இறங்கிட்டாரு உணவு வாங்குறதுக்கு. தம்பி என்ன சொல்கிறா போடலாம், அண்ணா நாங்கள் வந்து உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து உள்ளே ஏறியாச்சு. நம்மளும் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போன பிறகு நம்ம கோச்சில் நம்மளுடைய இருக்கையை தேடி போனார். நம்மளுடைய இருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவுகள்லாம் வச்ச பிறகு பிரேம் தம்பியோட தம்பி வந்து இறங்கிட்டார். நமக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சடி உப்புமா வெஜிடபிள்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக கிச்சடி உப்புமாவும் ஒரு தேங்காய் சட்னியும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். நிறைய பேக் பண்ணியும் நம்ம சொல்கிற மாதிரி அதிகமாகவும் பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த காலை உணவு. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேரம், உணவுகள் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமில் தங்கும் போதும் சரி, நீங்கள் ரயில் பயணத்தில் இருக்கும் போதும் சரி, ஷிரடி ரயில் பயணத்தில் இருக்கும் போதும் சரி, உணவுகள் நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நிறையாவும் உணவுகள் கொடுப்போம். தாராளமாக இருக்கும். உங்களுக்கு அதுவே போதும் சொல்கிற மாரி நிறையா உணவுகள் கொடுப்போம். இப்போ நம்ம கூட வந்த சாய்ராம் அக்காங்க எல்லாமே உணவுகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த உணவுக்கு அப்புறமா நம்ம அத்தோட மத்தியானம் லஞ்சு தான் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ரயில் நிலையத்தில் கரெக்டாக காலையில் 8:10க்கு நம்ம காலை உணவுகள் கொடுத்துறோம். சேரம், இத்தோட மத்தியானம் தான் நம்ம ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் 1 மணிக்கு உணவு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம வண்டி ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:45க்கு வரணும். நம்ம வண்டி ஒரு 1/4 மணி நேரம் காலதாமதமாக மத்தியானம் 1 மணிக்கு ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு. சேரம், இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நம்ம மத்தியான உணவு தரமான உணவாக சாய் பக்தர்களுக்கு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியில் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸ்டேஷனுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் செய்யக்கூடிய தரமான தமிழ்நாடு ஃபுட்டு, அதுவும் உங்களுக்கு புழுங்கலரிசி, அதாவது பச்சரிசி. ஆந்திராவில் போனால் பச்சரிசி தான் போடுவாங்க. நம்ம புழுங்கலரிசி சாப்பாடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த புழுங்கலரிசி சாப்பாடு வந்து இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து கொண்டு வந்துட்டாப்புல. இப்போ நமக்கு தேவையான ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்சல் அப்படியே தொடர்ந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் நம்ம கூட வந்த ரவி அண்ணாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவரும் இந்த பார்சல் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே கொண்டு போகிறார். சேரம், இப்போ வாங்க சேரம், உள்ளே போயிட்டு நமக்கு என்னென்ன சாப்பாடு மத்தியானம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கமாண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா S1 தான். இந்த S1 கமாண்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ண இடத்துலேருந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ன சாப்பாடுன்னு அப்படின்னு பார்க்கலாம். சேரம், இந்த மதிய உணவு எல்லாமே ரொம்ப 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 தரமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பாலாஜியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த உணவு மத்தியானம் என்ன உணவு கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உணவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், அதே போல் ஒரு ஸ்வீட் கேசரி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு மோருக்கு பதிலாக தயிரை வந்து கெட்டி தயிர் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் நம்மளுக்கு இருந்தது. இதுதான் மதிய
மதிய உணவாக ரேணிகுண்டாவில் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுத்த உணவு. இந்த உணவும் திருப்தியாக எல்லா சாய் பக்தர்களும் சாப்பிட்டாங்க. உணவே அதிகமாக கொடுத்துட்ட சீனு அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய உணவு வந்து சாப்பாடு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கேட்டதுக்கு எக்ஸஸாகவே உணவுகள் எல்லா இடத்துலையுமே சரி, குட்டி ரயில் நிலையத்துலேயும் சரி, அதே போல் ரேணிகுண்டாலையும் சரி, அதே போல் வந்து ஷிரடியிலையும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த பக்தர்கள் வந்து உணவுகள் அதிகமாகவே போட்டு கொடுத்துறாங்க. நம்ம பக்தர்கள் எல்லாமே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய நண்பரும் சுபாஷ் அவர்களும் சாப்பிட்ருக்காரு. சாப்பாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சொன்னார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுடைய அண்ணா ரவி அண்ணா உட்காந்துருக்காரு, அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் குமார் அண்ணாவும் உட்காந்துருக்காங்க, அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம மத்தியான உணவு கொடுத்த பிறகு நம்மளுடைய பயணத்தை வந்து பெரம்பூர்லேயும் சென்னை சென்ட்ரலையும் நம்ம முடிச்சுக்கிட்டோம். சரி, மேலும் எங்களுடைய ஷிரடி பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய பயணம் வந்து எளிதாகவும் சிரமம் இல்லாமல் அழகாகவும் பார்த்து நீட்டாக சாப்பாடு எல்லாமே கொடுத்து தரிசனமும் பாபாவோட தரிசனமும் கொடுத்து அற்புதமாக சென்னைக்கு வந்து இறக்கி விடுவோம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम साई श्री साई जय जय साई. ओम साई श्री साई जय जय साई. आनंद कोടി ब्रह्मांड नायक राजाजिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय. 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 अल्लाह मालिक.